அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 18. பொது தொண்டு. இந்த கதை டாக்டர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு கதை. அவர் இந்த கதையை இவ்வாறு கூறுகிறார். நான் ஒருமுறை பெங்களூர் சென்றிருந்த போது 95 வயதை தாண்டிய சர் விஸ்வேஸ்வர ஐயா அவர்களை பார்க்க வேண்டுமென்ற ஆசை வந்தது. ஒரு கன்னட நண்பரின் துணையோடு பார்க்க சென்றேன். அவரிடம் என்னை பொதுத்தொண்டு செய்பவர் என்று நண்பர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பழுத்த பழமாக சாய்வு நாற்காலியில் படுத்திருந்த சர் விஸ்வேஸ்வர ஐயா அவர்கள் பொதுத்தொண்டா பொதுத்தொண்டா என்று 2 முறை சொல்லி, அது மிகவும் கடினமாயிற்றே, இவரால் அது எப்படி செய்ய முடிகிறது என்று வியப்புடனே கேட்டார். அப்போது அவர் கேள்வியின் கருத்து எனக்கொன்றும் விளங்கவில்லை. ஐயா அவர்கள் உடனே விளக்கத் தொடங்கினர். நான் அரசாங்க வேலையாக மேட்டூருக்கு சென்றிருந்த சமயம் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் 5 மைல் தூரத்தில் நண்பர் வீட்டு திருமணம். அதற்கு செல்ல வேண்டியிருந்தது. டிரைவர் அந்த பாதையில் வண்டியை திருப்பினார். எனக்கு உடலெல்லாம் நடுங்கிவிட்டது. ஏனெனில் நான் சென்றது அரசாங்க வண்டி. அதை எப்படி என் சொந்த வேலைக்கு பயன்படுத்தலாம்? ஆகவே டிரைவரை கோபித்து வண்டியை திருப்பி 20 மைல் தூரம் உள்ள என் இருப்பிடத்திற்கு வந்து பின்பு என் சொந்த காரை எடுத்துக்கொண்டு திருமணத்திற்கு சென்று வந்தேன். அதுதான் என் மனதிற்கு நிம்மதியை தந்தது என்று கூறினார். இன்னொன்று, நான் வேலை பார்க்கும் காலத்திலே எனது மேஜையில் 2 பேனாக்கள் இருக்கும். அரசாங்க வேலைகளுக்கு தனி பேனாவும், என் சொந்த வேலைகளுக்கும் உறவினர் நண்பர்களுக்கு வரையும் கடிதங்களுக்கும் சொந்த பேனாவும் பயன்படுத்துவேன் என்று கூறி என் பக்கம் திரும்பி, தாங்கள் வந்த செய்தி என்ன என்று கேட்டார். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. பொதுத்தொண்டு செய்வது எப்படி என்ற பாடத்தை இன்று முதலாக தங்களிடம் கற்றுக்கொண்டேன் என்று கூறி மகிழ்ச்சியோடு விடைபெற்று கொண்டேன். இது என் பொது வாழ்க்கைக்கு மிகவும் பயன்பட்டது. ஐயாவோட வாழ்க்கையில நடந்த இந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.